நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நிறைய பேர் அதாவது இந்த முகநூலை உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய நண்பர்களும் உறவுகளும் என்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த முகநூல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பணங்கன்னு வருதா அப்படின்னு கேட்குறோம். இந்த முகநூலுங்கிற ஒரு விஷயம் தொடங்கியது இருந்து இதில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். என்னை போன்றவர்கள், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போல்லாம் எங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சரியாக தெரியாமல் எங்களுடைய ஐடிக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு, அப்புறம் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த முகநூல் கணக்கை தொடங்கி, இதற்கு முன் இருந்த கணக்கெல்லாம் முடிவு பெற்று இந்த முகநூல் கணக்கை தொடங்கி ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கிறோம். இந்த அக்கௌண்ட்டை அடைய டீட்டெயில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட முகநூல் கேட்டு வாங்கிடுச்சு. அதாவது எப்படின்னா, நம்மளோட ஐடி ஒரிஜினல் ஐடியா, நாம ஒரிஜினல் பர்சனா, நம்மளோட பேர் ஒரிஜினலானதா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகுதான் நமக்கு அந்த ஒரு மானிட்டேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வராங்க. அதாவது பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உட்புகுத்தி அதிலிருந்து நமக்கு பணம் தருவதற்கு இந்த முகநூல் நிறுவனம் ஆரம்பிக்கும். நாம் இத்தனை வருஷம் பயணித்தாலுமே கூட எனக்கு கடந்த ஓராண்டு காலமாகத்தான் எனக்கு வேற எந்த ஒரு யூடியூப்ல சேனலோ பெரிய லெவலில் அதில் வருமானமோ இல்லை வேற எதுலேயுமே நான் சமூக வலைதள பக்கங்களில் வியாபார நோக்கத்தோடோ அல்லது வர்த்தக நோக்கத்தோடோ செயல்படுறவர்கள் கிடையாது என்பது என்னை அறிபவர்கள், தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் அப்படிலாம் எதுவுமே ஒவ்வொன்றத்தையும் வர்த்தக நோக்கத்தோடு அணுகிறது, இல்லை ஒரு கடைக்கு விளம்பரம் பண்ணுறது, இல்லை ஆட் பண்ணுறது. என்கிட்ட ஒரு 82,000 ஃபாலோவர்ஸ் அண்டு ஒரு 5,000 நண்பர்கள் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிந்த விஷயத்த, எனக்கு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். அதை என்னை ஆதரிக்கிறவர்கள் ஆதரிச்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது முகநூலில் பயணிக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த காணொலி. உங்களுடைய முகநூல் பக்கத்தை இப்போ சாதாரணமாக இருக்கும் உங்கள் முகநூல் பக்கம் இல்லையா, அதை ப்ரொஃபஷனல் மோடுக்கு முதல்ல மாற்றம் செய்யுங்க. அதன் பிறகு உங்களுடைய பதிவுகள், காணொலிகள், ரீல்ஸ்கள், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் பதிவேற்றம் செய்யுங்கள். தவறான வார்த்தைகள், அடுத்தவர்களுடைய காணொலிகளை எடுத்து அதை அப்லோட் செய்து சில விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த முகநூலில் இருந்து வரக்கூடிய பணம் என்பது உங்களுக்கு வராது. உங்களுடைய சொந்த கருத்துக்கள், உங்களுடைய சொந்த காணொலிகள், என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா முகநூல் நிறுவனம் நிச்சயமாக உங்களுக்கு பணம் கொடுக்கும். எனக்கு ஒரு இருக்கக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸின் அடிப்படையில் அல்லது என்னுடைய பதிவுகள் சென்றடையக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறவங்க கிட்ட, இப்போ ஒரு பதிவு போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் தான் லைக் போட்டிருக்காங்கன்னா, யாருமே கமெண்ட் போடலன்னா நம்ம அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நமக்கு முகநூல் ஒரு மோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு அந்த பதிவு எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லட்சக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க. இதில் போய் நம்ம ஏன் லைக் பண்ணணும், இதில் ஏன் நம்ம கமெண்ட் பண்ணணும், ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பதிவு லட்சக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு முகநூல் நிறுவனம் என்ன செய்யணும், இப்போ நான் ஒரு பதிவு போடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதிவு எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டத்திலேருந்து படிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து படிச்சிருக்கிறாங்க, அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், அதில் அவருடைய வயது வித்தியாசம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் புள்ளி விவரத்தை ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு பதிவு போடுறேன், ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை நான் பேசிடுறேன்னு வச்சுங்களேன், சில பேர் என்ன செய்வாங்க, ஐயோ அது பார்க்கக்கூடாது, படிப்போம் ஆனால் அது கமெண்ட் போடக்கூடாது, லைக் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியான பதிவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்வையாளர்கள் பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அப்படி அவர்கள் பார்க்கும்போது, படிக்கும்போது முகநூல் நிறுவனம் நமக்கு ஒரு தொகையை கொடுக்க தொடங்கும். இப்போ நம்முடைய பதிவுகள், நம்முடைய காணொலிகள், அதன் அடிப்படையில் நிச்சயமாக முகநூல் நிறுவனம் எல்லாருக்கும் பணம் தரும். இப்போ நமக்கு பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில்லாம் கொடுக்கறது இல்லை. இருந்தாலுமே கூட நம்முடைய பதிவுகளின் அடிப்படையில் மாதம் ஒரு 20,000 அல்லது ஒரு 15,000 அல்லது 2 மாதத்துக்கு ஒரு 25,000 அப்படிங்கிற அடிப்படையில் முகநூல் நிறுவனம் பணம் கொடுப்பது உண்மைதான். எல்லாருமே முகநூலில் பயணிக்கிற நீங்கள் எல்லாருமே திறமைசாலிகள், நல்லா எழுதக்கூடியவங்க. இது யாரும் மற்றவங்கள்ட்ட சொல்றது கிடையாது. ஏன், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான். நானே ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பட்டதாரி பையன். பெருசாக பேக்ரவுண்ட்லாம் கிடையாது.
எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது என்னை போன்ற என்னை விட தகுதியான திறமை வாய்ந்த அந்த முகநூலில் கோலச்சக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அது போய் சென்றடையும். அவர்களும் இதுல அவருடைய பதிவுகளின் அடிப்படை நம்ம ஒன்றும் சும்மா போடலைங்க. நம்மளுடைய நேரத்தை வீணாக்கி நம்முடைய என்ன சொல்றது இணையதள சேவையை பயன்படுத்தி நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறோம், பகிர்றோம் இல்லையா? அது இதுல செயல்படும் போது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது சம்பளம் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் நினைச்சிங்களேன். உங்களுடைய பதிவுகள் மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பதாக நீங்க எப்பொழுதுமே லைக்கு கமெண்ட் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதை எதிர்பார்த்து நீங்க ஒவ்வொரு விஷயத்த போடுறீங்க. அதன் அடிப்படையில் நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு பெரியவங்க சொல்லுறாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க லைக் போடுவாங்களா, இவங்க லைக் போடுவாங்களா, அவங்க கமெண்ட் போடுவாங்களா, இல்லை இவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களா, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களா, இவங்க நம்ம திருப்திப்படுத்தணுமே அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் சமூக வலைத்தள பக்கங்களில் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களால இங்க நிற்கவே முடியாது. அதனால சொல்றேன், தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய முகநூல் பக்கத்தை உங்களுக்கு ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க. 5000 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். உங்களுடைய முகநூல் பக்கத்துடைய அமைப்பை மாற்றுங்கள். ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டா அது மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா முகநூல் நிறுவனம் உங்களுடைய பர்டிகுலரை கேட்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஐடி, அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்கும், உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்கும். இப்போ நீ எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வங்கி கணக்கை கேட்கும், உங்களுடைய உண்மையான பேரை கேட்கும். இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம பேர் நம்ம என்ன பேர்ல வேணாலும் முகநூலில் செயல்படுவோம். ஆனால் நமக்கு இது ஒரு இதாக மாறும்பொழுது நம்மளோட உண்மையான பேரை அங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? என்னோட உண்மையான பேர் கோபிராஜன். எங்கள் வீட்டில் எனக்கு வச்ச பேர் கோபிராஜன். எங்கள் அப்பா பேர் துரை. நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே என் பேர் துரை கோபின்னு மாற்றினால எனக்கு துரை கோபின்னு தான் தெரியும். கோபிராஜன் சொன்னால் யாருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் படி என்னுடைய பேர் கோபிராஜன். ஸோ முகநூல் நிறுவனத்தில் நான் துரை கோபின்னு இருந்தேன்னா அவன் எனக்கு மானிட்டேஷன் பண்ணி எனக்கு எதுவும் தரமாட்டான். அவன் என்கிட்ட சொன்னது என்னன்னா, உங்களோட உண்மையான பேர் என்ன, உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்கோ அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதால என்னுடைய பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபிராஜன் என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இன்னுமே வெரிஃபை பண்ணணும்னா இப்போ ப்ளூ டிக்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? அது மாதம் 6 லட்சம் ரூபாய் கட்டி நம்ம அதை வாங்கணும். இப்போ நமக்கு ஒரு 10,000 20,000 தரான். ப்ளூ டிக் கொடுக்கும்போது நம்ம வெரிஃபைடு பர்சன், ஆத்தரைஸ்டு வெரிஃபை பர்சன் சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். அப்போ அவன் கொடுக்குற காசுலேயே நம்ம அவனுக்கு ஒரு 600 ரூபாய் கொடுக்குறது தப்பு இல்லையா? தப்பு இல்லை, கொடுக்கலாம். அதனால உங்க எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், என்னை விட தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த, எழுத்தாற்றல் மிக்க தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன்களும் அக்காக்களும் இந்த முகநூல் பக்கத்துல இருக்கணும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க காசெல்லாம். நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தான் அந்த காசு. சமூகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அறிவியல் சார்ந்த விஷயமா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். புகைப்படங்களோடு பதிவேற்றம், குறிப்பா புரிஞ்சுங்க, புகைப்படங்களோடு நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய பதிவுகளுக்கு நிச்சயமா காசு கூட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பதிவு போடுறோம், அதை போட்டோவோட போடுறோம்னா, இப்போ ஒரு பதிவுக்கு எனக்கு இப்போ இந்தியா மணியில் கால்குலேட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். நான் எனக்கு சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு யூரோப் டாலரில் கால்குலேட் பண்ணி தரான். ஸோ நம்ம நான் இன்னும் மாற்றலை, இங்கே இந்தியாவுடைய மணி இதை கொண்டு போய் அதில் நான் அட்டாச் பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ ஒரு பதிவு போடுறேன்னா $1 20 அப்படின்னு பண்றாங்கன்னா அந்த $1 வேல்யூ 80 ரூபாய் யூரோப் கண்ட்ரியில. அது 20 சென்ட் கணக்கு பண்ணீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96 ரூபாய் 100 ரூபாய் கிட்ட ஒரு பதிவுக்கு தரான்னா அதில் நம்ம போட்டோவோட போடுறோம் அல்லது நம்மளுடைய பதிவு நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கு காசு கொடுப்போம். ரெண்டாவது, நீங்க வீடியோஸ் யாராவது போட்ட வீடியோஸ் இல்லை திரைப்படங்களை வசனங்கள் காட்சிகள்லாம் போட்டீங்கன்னா 0 வேல்யூ, ஒரு பைசா தர மாட்டேன். ரீல்ஸ் போடுறீங்க, அதில் இன்னொரு பாட்டை போட்டிங்கன்னா ரெவென்யூ ஷேரிங்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் ரெவென்யூ ஷேரிங் கொடுத்து போடுற ரீல்ஸில் உங்களுக்கு 0.1 அந்த மாதிரி ரொம்ப காசு ரொம்ப குறைவாக தான் வரும். நமக்கு சொந்த கருத்துக்கள், சொந்த காணொலிகள், ஊரில் ஒரு நல்லது கெட்டது பார்க்குறீங்க, இப்போ நேரலைக்கு கூட அவ்வளோ தரமாட்டான். இப்போ ஒரு காட்சியை பதிவு பண்ணுறீங்க, ஊரில் ஒரு நல்லது கெட்டதுக்கு உங்களோட சொந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களுக்கு அந்த மானிட்டேஷன் அந்த அமைப்பில் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஸோ முகநூல் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பேருக்கும் இது இன்ஸ்டாகிராமில் கிடையாது, சரிங்களா? இன்ஸ்டாகிராமில் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் உள்ளே அக்க போகிறா இருக்கிறதால அங்கே நான் உள்ளே போகிறதில்லை. இருந்தாலுமே முகநூலில் போடக்கூடிய வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்லேயே வர்ற மாதிரி நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறதால முகநூலில் நான் என்ன பதிவு பண்ணாலும் அங்கே போய் அது ஷேர் ஆகும். அதில் ஒரு 4600 5000 ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. முகநூல் பக்கத்துலையுமே நான் நினைப்பேன், ஒரு 80,000 சொச்சம் வச்சிருக்கேன், நமக்கே இப்படி தரான்னா
பல மில்லியன் கணக்கில் வச்சிருக்கவங்களுக்கு மாசம் மாசம் பெரிய அளவில் தான் காசு வரும். இப்போ நமக்கு வர காசை வச்சு நம்ம ஒன்றும் அதை வச்சுக்கிட்டு உதாரித்தனமாக செலவு பண்ணலைங்க. நான் சொன்னதுதான், ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 15,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அப்போ ஒரு ரோடு போட்டு சரி பண்ண ஒரு 11,000 ரூபாய் செலவு பண்ணி, அடுத்த வெட்டி வந்துச்சு. இந்த பசங்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் பேனெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்படி வரக்கூடிய காசை வச்சு என்னுடைய தேவைகள், நாளுக்காக வரை காந்தியோ புத்தகம் கிடையாது, என்னுடைய பர்சனல் செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கரண்ட் பில் கட்டலாம், ஒரு இன்டர்நெட் பில் கட்டலாம். இதெல்லாம் வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் வைஃபை சேவை வாங்கி வச்சுக்கிங்க. இப்போ ஜியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விலையில் அனைத்து ஓடிடி பிளாட்ஃபார்மோட 800க்கும் மேற்பட்ட சேனல்களோட நான் வந்து இது விளம்பரமாக சொல்ல நான் வச்சிருக்கேன். எனக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்குது. அது மாதிரி மற்ற இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோன்றீங்களோ உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் முக்கியமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைய சேவையின் வேகத்தை அதிகரித்து கொடுக்கும். ஒரு ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது உங்களோட தரமாக போய் சேரும். அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிக்கிங்க. இந்த வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஈஸி. நம்ம வந்து நம்ம காசு கொடுக்கல, நமக்கு ஒரு இடத்துல இருந்து வருது, அதில் இந்த கரண்ட் பில் கட்டுறோம், இணைய பில் கட்டுறோம். இணையத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதம் ஒரு 600 ரூபாய் 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்னைக்கு கூட அந்த ஸ்கீமை மாற்றிட்டேன். எனக்கு 1200 ரூபாய் வந்துருந்துச்சு, அதை மாற்றி இப்போ இன்னைக்கு 600 ரூபாய் வர்ற மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம், அனைத்து தமிழ் சேனல், ஆங்கில சேனல்கள் ப்ளஸ் ஃப்ரீ வைஃபை ஃபுல் ஸ்பீடில். அதுக்கு இப்போ ஆஃபர் போட்டுருக்காங்க. 2 மாதம் அது ஃப்ரீன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க, இன்றைக்கி உடனே வீட்டில் ஃபிட் பண்ண சொல்லிட்டேன். ஏற்கனவே இருக்கிறது இருக்குது, இருந்தாலும் இதை ஃபிட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இணைய சேவை என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முகநூல் பயன்பாடு, சமூக வலைத்தள பயன்பாட்டை இன்னும் அதிகப்படுது. நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை எழுதுங்க, தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்ட்ட சொல்லுங்க. நாம சந்தோஷமா இருந்தோம்னா மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கெல்லாம் கம்மி தான். இப்போ நம்ம ஒரு காணொலியோ ஒரு செய்தியோ பகிர்ந்துட்டு அது ஒரு 1,00,000 பேர்ட்ட போய் சேர்றதுக்கு நம்ம பாடாப்படுவோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே அக்கப்போர், அது பெண்கள்ங்கிற பேரில் சில பேர் அடிக்கிற லூட்டி, மற்ற ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, நம்ம ஆள் அப்படியே ஓடி பேர் கிடப்பாங்க. 5000 லைக் 10,000 லைக் சொல்லிட்டு நம்ம ஒரு 1000 லைக் வாங்குறது அவ்வளோ கஷ்டப்படுவோம். 5000 லைக் 10,000 லைக்கு அக்கப்போருக்கு தான் இப்போ வந்து காலமாக இருக்குது. அந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, லட்சக்கணக்கில். நமக்கு இது போதும், ஆண்டவன் கொடுத்துருக்கிற இந்த விஷயம் போதும். நமக்கு அதீத ஆசைப்பட்டு நாமளும் கோமாளித்தனங்களையோ அல்லது கண்ட விஷயங்களையோ மற்றவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள செஞ்சோம்னா தப்பா போயிடும். ஜெயபால் அண்ணன், ஆமா, இது வந்து ஏர் ஃபைபர் தான் தம்பி. ஏர் ஃபைபரு எல்லாத்துலேயுமே இப்போ வந்துருச்சு. எல்லா கிராமங்கள் தோறும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் ஏர் ஃபைபர் வீட்டுக்கு மேலே மாடி மேலே ஒரு சின்ன அமைப்பை செட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் செட்டா பாக்ஸ் சின்னதாக செட் பண்ணுறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து எந்தெந்த இது அவைலபிளாக இருக்கோ, எந்த நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது. அதாவதுங்க, இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு போனால் கண்ணில் புறைய ஓடி போயிடும், கண் பார்வை கெட்டு போயிடும். அப்போல்லாம் இதை அனுபவிக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, என்ன எப்போதாலும் ஜாலியாக சுற்றிட்டே இருக்கும் சொல்லிட்டு. இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறோம்? நிறைய கூடி மூப்பை எழுதி நடக்க முடியாமல் போனதுக்கப்புறம் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? அதனால் இருக்கும் போதே எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கும். அந்த மற்றவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதை சொல்கிறதுக்காக தான் அந்த காணொலி ரொம்ப நீண்ட காணொலியாக போயிட்டுருக்கு. பார்த்துக்கங்க. எல்லாருமே உங்களுடைய முகநூல் கணக்கை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றிக்கிங்க. அதில் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரிஜினலாக கொடுக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் ஒரிஜினலாக இருக்கணும், உங்களுடைய இமெயில் ஐடி ஒரிஜினலாக இருக்கணும், உங்களுடைய மற்ற பர்டிகுலர் எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கும் முகநூல் நிறுவனம் மாதம் மாதம் காசு தரும். வச்சுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்மையே நடக்கும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.